ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னதான் 5000 mAh 6000 mAh உள்ள பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினாலும் இல்ல நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற மொபைலா இருந்தாலும் சரி, நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்மளுடைய மொபைல் பேட்டரி ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்குது, சீக்கிரமாவே தீந்துருது. இப்போ ஒரு 5G மொபைல் நீங்க வாங்குறது மூலமா நிறைய ஃபீச்சர்ஸை அவங்க உள்ள கொண்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரன் ஆகுறது மூலமாவும் உங்க பேட்டரி வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிட்டு இருக்கு. இப்போ 4G மொபைல் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 4Gலயும் அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த அப்டேட் கொடுக்கறதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ள வருது. அது மூலமாவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுறதுனால உங்க மொபைல் பேட்டரி டவுன் ஆகுது. இன்னைக்கு இந்த வீடியோல நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் நம்ம மொபைல்ல உள்ள ரன் ஆயிட்டு இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு தான் இன்னைக்கு இந்த வீடியோல ஸ்டாப் பண்ண போறோம். சோ இதை ஸ்டாப் பண்றது மூலமா நம்மளுடைய மொபைல் பேட்டரியோட கெப்பாசிட்டி நல்ல லாங் லைஃப் வரும். நம்ம மொபைல்ல செக் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு 25 to 30 செட்டிங்ஸை நம்ம டிசேபிள் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கும். அப்படி டிசேபிள் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய பேட்டரியோட ட்ரைனை நம்ம டோட்டலா ஸ்டாப் பண்ண முடியும். சோ டோட்டல் 25 to 30 செட்டிங்ஸை நம்ம இப்போ சொன்னோம்னா கண்டிப்பா ஒரு சிச்சுவேஷனுக்கு அப்புறமா நம்ம பார்க்கறதுக்கோ டிசேபிள் பண்றதுக்கோ போர் அடிச்சிடும். அதனால ஒரு முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு டோட்டலி ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ மட்டுமே நான் போடுறேன். ஸோ இது ஒரு பார்ட் 1 வீடியோன்னு எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோல செகண்ட் செட்டிங்ஸ் அப்டேட் பண்றேன். அது மாதிரி இந்த 25 to 30 செட்டிங்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 போடுறேன். இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. உங்களுடைய பேட்டரி ட்ரெயின் ஆகிறது டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. நீங்க புது மொபைல் தான் வாங்கியிருக்கீங்கன்னா நம்ம சொல்ல போறதை நீங்க ஃபாலோ பண்றது மூலமாவும் உங்களுடைய பேட்டரி லைஃப் இன் ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப ஷேர் பண்ணக்கூடிய எல்லா டெக்னிக்ஸ்க்கும் எல்லா பிராண்ட் மொபைலுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி சொல்ல போறோம். ஸோ இப்போ கையில் ஒரு 3 மொபைல் இருக்கு. இந்த 3 மொபைலுக்கும் ஒவ்வொரு டெக்னிக்கும் எப்படி இப்படி போய் நம்ம ஆஃப் பண்றதுங்கிறத கிளியரா சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் மொபைல்ல இருந்து சொல்றேன். உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லொகேஷன் இருக்கும். லொகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த லொகேஷனுக்குள்ள வைஃபை அண்ட் ப்ளூடூத் ஸ்கேனிங் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. இது ரெண்டுமே ஆன்ல இருக்கும். இது எதுக்கு ஆன்ல இருக்குன்னு இதுலயே சொல்லிருக்கு பாருங்க. அலோவ் ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு ஸ்கேன் ஃபார் வைஃபை நெட்வொர்க்ஸ் அட் எனி டைம். அதாவது உங்க வைஃபை ஆஃப் பண்ணி இருந்தா கூட உங்களுக்கு என்ன பண்ணும்னா நம்மளுக்கு வெளியே ஆஃப்ல தான் காமிக்கும். பட் இது பேக்ரவுண்ட்ல ரன் பண்ணிட்டே இருக்கும். எதுக்கு ரன் பண்ணோம்னா உனக்கு எப்பவாவது தேவைப்படும் பொழுது உன்னுடைய லொகேஷனையும் வைஃபையும் ப்ளூடூத்தையும் நீ ஆன் பண்ணும் பொழுது நான் ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற டேட்டாவை உனக்கு உடனே கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த டைம் போய் நான் சர்ச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஆல்ரெடி டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து பேக்ரவுண்ட்ல இது ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகி நம்மளுக்கு தகவலே தெரியாம உங்களுக்கு என்னென்ன வைஃபை எல்லாம் பக்கத்தில் இருக்கு அப்படிங்கறத கிராஸ் பண்ணி வச்சுக்கும். நம்ம எப்ப இதை ஆன் பண்றோமோ உடனே நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சோ அந்த பர்ஃபார்மன்ஸை ஃபாஸ்ட் பண்றதுக்கு பேக்ரவுண்ட்ல இது ரன் ஆகுது. அதே மாதிரி தான் ப்ளூடூத்தும் பேக்ரவுண்ட்ல இது ரன் ஆயிட்டு இருக்கு. இது ரெண்டையுமே ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுங்க. இது ஆஃப் பண்றது மூலமா உங்களுடைய மொபைல் பேட்டரி கண்டிப்பா லாங் லைஃப் வரும். இப்போ செகண்ட் அண்ட் தேர்ட் மொபைலுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பாட்டம்ல வந்தீங்கன்னா லொகேஷன் இருக்கும். லொகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லொகேஷன் சர்வீசஸ் இருக்கும். இந்த லொகேஷன் சர்வீஸுக்குள்ள வைஃபை ஸ்கேனிங் எனேபிள் இருக்கு. அதை கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ப்ளூடூத் ஸ்கேனிங் எனேபிள் இருக்கு. அதை டிசேபிள் பண்ணிக்கங்க. இந்த ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கும் பொழுது தான் தெரியுது நம்ம வைஃபையோ ப்ளூடூத்தோ ஆஃப்ல வச்சிருக்கிறோம்னா கண்டிப்பா ஆஃப்லயே கிடையாது. நம்ம வெளி தோற்றத்துக்கு மட்டும்தான் ஆஃப்ல இருக்கு. பட் உள்ள இது ஆன்ல தான் இருக்கு. நெக்ஸ்ட் சேம் உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு லொகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா லொகேஷன் அக்யூரசின்னு இருக்கும். ஆன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ப்ளூடூத் மூலமாவோ வைஃபை மூலமாவோ ஆன் பண்ணி வச்சது மூலமா உங்களுக்கு லொகேஷனை எங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுதோ அதோட எக்ஸாக்டான டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இது எப்பவுமே உங்களுக்கு ரன் ஆயிட்டே இருக்கும். ஸோ தட் இந்த இம்ப்ரூவ் லொகேஷன் அக்யூரசிங்கிறத ஆஃப் பண்ணிருங்க. ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் மொபைல்லையும் சேம் செட்டிங்ஸ்குள்ள பாட்டம்ல வந்தீங்கன்னா லொகேஷன் இருக்கு. லொகேஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள லொகேஷன் சர்வீஸ்க்குள்ள லொகேஷனோட இம்ப்ரூவ் லொகேஷன் அக்யூரசி ஆன்ல இருக்கும். ஆஃப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சிம் அண்ட் நெட்வொர்க் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுல சிம்மை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள மொபைல் டேட்டா யூசேஜை கிளிக் பண்ணிக்கங்க.
இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மொபைல் டேட்டா எதுக்கெல்லாம் யூஸ் ஆயிருக்கு, அதிகமாக கன்சியூம் பண்ணது இங்க டிஸ்பிளே ஆகுது. இதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அப்ளிகேஷன் மொபைல் டேட்டாவை அதிகமாக யூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு தேவையில்லாத அப்ளிகேஷன் எதுன்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கூகுள் பிளே ஸ்டோர் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதை கிளிக் பண்றேன். இதுக்குள்ள பாருங்க பேக்ரவுண்ட் டேட்டா, பேக்ரவுண்ட்ல இது ரன் ஆகிட்டே இருக்கு, அதனால இதோட மொபைல் டேட்டா அதிகமாக யூஸ் ஆகுது. இதை டிசேபிள் பண்ணிருங்க. இதே மாதிரி உங்களுக்கு எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகுதோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணி அதுக்குள்ள இருக்கிற பேக்ரவுண்ட் டேட்டாவை நீங்க ஆஃப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் செகண்ட் மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அப்படியே லைட்டா நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டேட்டா யூசேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க என்னென்ன அப்ளிகேஷன்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கு டேட்டாவை அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்றேன். இதை கீழே பார்த்தீங்கன்னா மொபைல் டேட்டா, வைஃபை, பேக்ரவுண்ட் டேட்டான்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த பேக்ரவுண்ட் டேட்டாங்கிறத ஆஃப் பண்ணிருங்க. இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்டில் இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகுது. ஸோ தட் ஓகே கொடுத்துக்குங்க. அப்போது நம்ம இதை ஆஃப் பண்ணுறது மூலமாக உங்களுடைய மொபைல் டேட்டாவை பேக்ரவுண்டை இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எடுக்காது. ஸோ இது எடுக்காமல் இருக்கிற பட்சத்தில் பேட்டரியும் அதிகமாக கன்சியூம் பண்ணாது, நம்ம பேட்டரியை நிறைய சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட ஒரு 5G மொபைல் இருக்குன்னா 5G நெட்வொர்க் நம்ம ஏரியால எல்லா பக்கமுமே இருக்கா அப்படின்னு ஒரு தடவை பாத்தீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ரூரல் இருக்கீங்க அப்படின்னா, சோ சிட்டில நீங்க ஆபீஸ்ல இருக்கிற இடத்துல 5G இருக்கு, ஆபீஸ் இல்லாத இருக்கிற இடத்துல அதாவது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4G நெட்வொர்க் தான் கிடைக்குது. சோ நீங்க கிராமத்துல இருக்கீங்க, அங்க 4G தான் கிடைக்குது அப்படின்னா நீங்க 4G நெட்வொர்க் மாத்தி வச்சுக்கணும். அப்படி மாற்றி வச்சோம்னா மட்டும்தான் உங்களுடைய பேட்டரி லைஃப் நல்லா இருக்கும். இது ஏன் இப்படி சொல்றேன்னா, அதாவது நீங்க வீட்டில் இருக்கும் பொழுது 5Gல ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நெட்வொர்க் 5Gயை சர்ச் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்கும், பட் 4G தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறது 4G கிடைச்சிக்கிட்டு இருக்கும், அட் த சேம் டைம் 5Gயை சைமல்டேனியஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் உங்கள் ஏரியாவில் எந்த நெட்வொர்க் வருதுங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க் வருது, அதுக்குள்ளே போயிட்டு சிம்மை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்பை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க இது 4G மொபைல், ஸோ ப்ரிஃபர் LTE அப்படிங்கிறது செலக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இது 4G அப்படியே இருக்கட்டும். இப்போ 5G மொபைலை கையில் எடுப்போம், அதை எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்கலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. சேம் சிம் அண்ட் நெட்வொர்க்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் சிம்மை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்பை கிளிக் பண்ணிக்கங்க. பாருங்க இதுல என்ன சொல்லிக்கிறேன், 2G 3G 4G 5G ஆட்டோ அப்படின்ட்டு வந்துச்சுங்களா. ஸோ தட் இந்த 5G எனேபிள் இருக்கு, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 4G தான் அந்த இடத்துல கிடைக்குதுன்னா 4G உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். அட் த சேம் டைம் 5G அது ட்ரை பண்ணிட்டே இருக்கும். உங்க ஏரியாவில் உங்களுக்கே தெரியும் கன்ஃபார்மாக 4G மட்டும்தான் உங்க ஏரியாவில் கிடைக்குது அப்படின்னா நீங்க செகண்டா இருக்கிற 2G 4G ஆட்டோவை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஸோ அப்போ உங்களுக்கு 4G தான் கிடைக்கும், 5Gயை சர்ச் பண்ணாது. இது மூலமா உங்களுடைய பேட்டரி லைஃபை நீங்க சேவ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நீங்க கார்ல டிராவல் பண்றீங்க, இல்லைன்னா நீங்க நெக் பேண்ட் இயர்போன் போட்டு நீங்க டிராவல் பண்றீங்க. நீங்க டிராவல் பண்ணும் பொழுது நீங்க ப்ளூடூத்தை ஆன் பண்ணி நீங்க சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்றீங்க. நீங்க ப்ளூடூத்தை நீங்க கார்ல கனெக்ட் பண்ணாலும் சரி, நெக் பேண்ட்ல கனெக்ட் பண்ணாலும் சரி, அந்த டிவைஸ் வந்து சேவ் ஆயிடும் இல்லைங்களா. நெக்ஸ்ட் அந்த டிவைஸை நம்ம எப்போ ஆன் பண்றோமோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லும். இது நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், நீங்க ப்ளூடூத் ஆஃப்லயே வச்சிருப்பீங்க, பட் உங்களுடைய நெக் பேண்டை எடுத்து நீங்க ஆன் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணட்டுமா அப்படின்னு ஒரு மெசேஜ் உள்ள வந்துடும். இது எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல, இது கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ப்ளூடூத் ஆன் பண்ணாம தான் வச்சிருப்போம், ஆனா நெக் பேண்ட் ஆன் பண்ணும் பொழுது ப்ளூடூத் டிவைஸை இருக்குது கனெக்ட் பண்ணிட்டு, அப்போ ஆஃப் பண்ண டிவைஸ் இது எப்படி மானிட்டர் பண்ணுது? ஏன்னா இந்த டிவைஸை சேவ் பண்ணி வச்சிருக்குது, பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. இது எங்கன்னா நம்மளுடைய ப்ளூடூத் இந்த மாதிரி டிவைசஸ் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க. முதல்ல நம்ம பார்த்தது எப்படி பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு சம்பந்தம் இல்லாத ப்ளூடூத்தையோ வைஃபையோ ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கிறது தான் நம்ம ஆஃப் பண்ணோம். இப்போ பார்க்க போறது நம்ம கையில் இருக்கக்கூடிய, நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ளூடூத் டிவைஸ். இந்த மாதிரி கனெக்ட் பண்ண டிவைஸ் ஆன் பண்ணும் பொழுது உடனே அதை ரெகக்னைஸ் பண்ணி கனெக்ட் பண்ணட்டுமான்னு கேட்கும். அப்போ ஒரு இடத்துல அது ரன் ஆயிட்டு இருக்கு. அது எங்க ரன் ஆயிட்டு இருக்குது, அதை எப்படி ஆஃப் பண்றதுங்கிறத பார்ப்போம். ஸோ சேம் உங்க மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணீங்க. இது எல்லா மொபைலுக்கும் ஒரே மாதிரி தான் வரும், அதனால 2-3 மொபைலுக்கு சொல்ல வேண்டியது இல்லை. அடுத்தது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கூகுள் இருக்கும், கூகுளில் கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆல் சர்வீசஸ் இருக்கும், ஆல் சர்வீசஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டிவைசஸ் இருக்கும், டிவைசஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் ஸ்கேன் ஃபார் நியர்பை டிவைசஸ் இருக்கு பாருங்க. அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவைசஸ் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கு, ஏன்னா சேவ்டு டிவைஸ்
ஆல்ரெடி சேவ் பண்ண டிவைஸை ஸ்கேன் பண்ணுறது தான் இதோட வேலை. அதனால கீழே பார்த்தீங்கன்னா சேவ்டு டிவைஸ்ன்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி சேவ் பண்ணனது இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ தட் இங்கே மேலே இருக்கிறது நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருந்தாலும் அது சேவ் ஆகுது. நம்ம நெக் பேண்டை ஆன் பண்ணி ப்ளூடூத்தை ஆன் பண்ணினா மட்டும்தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேன் ஃபார் நியர்பை டிவைசஸை டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம ஏதோ ஒரு முக்கியமான டாக்குமெண்ட் இருக்கு, இல்லை ஒரு இமேஜ் இருக்கு, இதெல்லாம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துட்டு நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்டரை கனெக்ட் பண்ணணும். இதுக்குள்ள ஒரு பிரிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிரிண்டருங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ளூடூத்தே ஆஃப் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரிண்டர் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாவே சர்ச் பண்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். அதை நம்ம கண்டுபிடிச்சு ஆஃப் பண்ணுவோம். ஸோ உங்க மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா கனெக்ஷன் அண்ட் ஷேரிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷனே பிரிண்டிங் இருக்கும், அந்த பிரிண்டிங்கை கிளிக் பண்ணுங்க. பாருங்க அதுல மேல சிஸ்டம் பிரிண்டிங் சர்வீஸ் ஆன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. ஆன்ல இருக்கு. இதுக்கு கீழே பாருங்க சர்ச்சிங் ஃபார் பிரிண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு. எப்பவுமே இது ஆன்ல இருக்கும். ஸோ தட் நீங்க ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு காட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இது ஆன்லயே இருக்கும். அப்போ இது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பேட்டரியை ட்ரைன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ தட் இதை எப்பவுமே ஆஃப் பண்ணிருங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம பிரிண்டிங் எடுக்க போகிறதா இருந்ததுன்னா நம்ம கேபிளில் கனெக்ட் பண்ணி எடுப்போம். இல்லைன்னா நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் கொடுக்குறதா இருந்ததுன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு அங்கிருந்து பிரிண்ட் எடுத்து அதை மாதிரி பண்ணுவோம். சிஸ்டம் பிரிண்டிங் சர்வீஸை மேக்ஸிமம் என்ன பொறுத்தல நான் யூஸ் பண்ணுறதுல நீங்களும் அதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஆன்ல இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிருங்க. செகண்ட் மொபைலுக்கு பார்ப்போம். சேம் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் அண்ட் கனெக்ஷன்ஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிரிண்டிங் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள டிஃபால்ட் பிரிண்ட் சர்வீஸ் இருக்குது, அது ஆன்ல இருக்கு, ஆஃப் பண்ணிருங்க. நீங்க டிஃபால்ட் பிரிண்ட் சர்வீஸ்ங்கிறத டிசேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது மூலமா உங்க பேட்டரி ட்ரைன் ஆகிறத நிறைய ஸ்டாப் பண்ண முடியும். நெக்ஸ்ட் தேர்ட் மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ப்ளூடூத் அண்ட் சர்வீசஸ் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பிரிண்ட் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ பிரிண்ட் வந்து ஆன்ல இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷனை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு எப்பவுமே சென்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷனை தான் நம்ம ஆஃப் பண்ண போறோம். ஸோ அதுக்கு உங்க மொபைலில் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே லைட்டாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள பிரைவசின்னு இருக்கும், பிரைவசியை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்ட் டயக்னாஸ்டிக் டேட்டா ஆட்டோமேட்டிக்லி நம்மளுடைய டேட்டாஸை இது சென்ட் பண்ணுது. எதுக்குன்னா அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக. இது கீழே சொல்லியிருக்காங்க பாருங்க, மே கண்டெயின் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷனை சென்ட் பண்ணுது. ஓகேங்களா, இது எப்பவுமே ஆன்ல இருக்கு. ஸோ இது பிரைவசிக்கு மட்டும் கிடையாது, நம்ம பேட்டரியும் இது ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்து நம்மளுக்கு சென்ட் பண்ணுறதுனால பேட்டரியும் ட்ரைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இதையே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. செகண்ட் மொபைலில் நெக்ஸ்ட் உங்க மொபைல்ல செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்துட்டு அபவுட் ஃபோனை கிளிக் பண்ணிக்கங்க. அபவுட் ஃபோனுக்குள்ள கஸ்டமர் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கங்க. இதில் பாருங்க சென்ட் டேட்டா டயக்னாஸ்டிக் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள அலோ சென்ட் டயக்னாஸ்டிக் டேட்டா அப்படின்ட்டு இருக்கு பாருங்க, இது எனேபிள் இருக்கும், டிசேபிள் பண்ணிருங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாத மறைஞ்சிருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய 6 to 7 டெக்னிக்ஸை நம்ம இப்போ ஆஃப் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் 15 to 20 செட்டிங்ஸ் இன்னும் நம்ம சொல்லாமல் இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒட்டு மொத்தமாக பண்ணும் பொழுது உங்களுடைய பேட்டரி இன்னும் நல்ல லாங் லைஃபாக வரும். ஸோ தட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பார்ட் 2 பார்ட் 3 வேணுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க, நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.